Hey friends, welcome to Pro Freelance Services. நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா virtual assistant tips அப்புறம் ஆன்லைன்ல மணி earning tips பத்தில நம்ம வீடியோ போட்டு வரோம். உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் இருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா veem.com பத்தி பார்க்க போறோம். veem.com. சோ இந்த veem.com என்னன்னு பாத்தீங்கன்னா கைஸ், நம்ம PayPal, Payoneer எல்லாம் யூஸ் பண்றோம் இல்லைங்களா? சோ அது மாதிரி Veem வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேமெண்ட் போர்ட்டல் தான். சோ உங்களுக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல கிளையன்ட்ஸ் யாராவது ஆஃப்லைன்ல நீங்க ஒர்க் பண்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்க வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல இந்த Veem யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா நீங்க அமௌண்ட்டை வந்து நீங்க இதுல ரிசீவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ பேபால்ல வந்து பாத்தீங்கன்னா பேபாலோட Veem கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா கைஸ், பேபால் வந்து கொஞ்சம் பெஸ்ட்னு சொல்லலாம். ஏன்னா பேபால் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா இன்டர்நேஷனல் கண்ட்ரீஸ்லயும் பாத்தீங்கன்னா பேபால் யூஸ் பண்ணுவாங்க. பட் Veemல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பிளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. சோ அது என்னன்னு பாத்தீங்கன்னா பேபால கம்பேர் பண்ணும்போது Veemல வந்து பாத்தீங்கன்னா கைஸ் டிரான்சாக்ஷன் ஃபீஸ் கொஞ்சம் கம்மி. அப்புறம் Veem வந்து பாத்தீங்கன்னா கைஸ் உங்களுக்கு பேமெண்ட் டிரான்சாக்ஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்பீடா இருக்கும். ஓகேங்களா? சோ அத பேபால் கம்பேர் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா veem.comல பேமெண்ட் டிரான்சாக்ஷன் ஸ்பீட் ரொம்ப அதிகமா இருக்கும். பேபால் மாதிரியா கைஸ் இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இன்வாய்ஸ் சென்ட் பண்ணிக்கலாம். அப்ராட்ல நம்ம மோஸ்ட்லி எல்லா கரன்சிஸ்லயும் நம்ம வந்து பேமெண்ட் ரிசீவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சைன் அப் போனஸா நம்மளுக்கு $10 தராங்க. சோ அதையும் நம்ம வந்து நம்மளுடைய பேங்க் அக்கவுண்ட்லயே வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த veem.com தேவைப்பட்டா கண்டிப்பா சைன் இன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் ஆல்ரெடி சைன் அப் பண்ண ஒட்டி நான் வந்து இங்க வந்து நான் என்னோட அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ், ஒன்ஸ் அக்கௌண்ட் லாகின் பண்ணோட்டி பாத்தீங்கன்னா நம்மளுடைய டேஷ்போர்ட் நம்மளுக்கு ஓப்பன் ஆகிரும். சோ இதுதான் வந்து veem.com உடைய டேஷ்போர்ட். ஓகே கைஸ், இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி என்னோட அக்கௌண்ட்டை KYC வெரிஃபை பண்ணனால வந்து பாத்தீங்கன்னா veem.comல இருந்து எனக்கு $10 வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல வந்து சென்ட் பண்ணிருக்காங்க. சோ என்னோட பேங்க் அக்கௌண்ட்லாம் நான் வந்து பாத்தீங்கன்னா இதுல ஆட் பண்ணி வச்சு வெரிஃபை பண்ணி வச்சுக்கிட்டதுனால எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அது இந்தியன் ருபீஸ்க்கு கன்வெர்ட் ஆகிடுச்சு. சோ இந்த $10 வந்து பாத்தீங்கன்னா $699. சோ இந்த $699 வந்து பாத்தீங்கன்னா என்னோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இவங்க நெக்ஸ்ட் டேவே வந்து சென்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் டிரான்சாக்ஷன்ஸ் போறேன். Veem பிசினஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு May 13 அன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகிருக்கு. ஓகேங்களா? சோ இந்த டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரி உங்களுக்கு பார்த்தா தெரியும். May 13 வந்து பாத்தீங்கன்னா பேமெண்ட் எனக்கு ரிசீவ் ஆகிருக்கு. அதே டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நான் வெரிஃபிகேஷன் சப்மிட் பண்ணிருந்தேன். சோ அந்த வெரிஃபிகேஷனும் கம்ப்ளீட் ஆகிருச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரைடேல வந்து பாத்தீங்கன்னா பேங்க் ஹாலிடே, அப்புறம் சாட்டர்டே சண்டே பேங்க் க்ளோஸ்ட். அப்புறம் May 17 அன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னொரு Veem அக்கௌண்ட்ல இருந்து அந்த $10 வந்து பாத்தீங்கன்னா என்னோட Veem அக்கௌண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருச்சு. சோ இது வந்து May 17 நடந்தது. May 18 வந்து பாத்தீங்கன்னா என்னோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் இனிஷியேட் பண்ணிட்டாங்க. ஃப்ரைடே May 21 அன்னைக்கு பாத்தீங்கன்னா என்னோட பேங்க் அக்கௌண்ட்ல அந்த $10 இந்தியன் ருபீஸ்க்கு கன்வெர்ட் ஆகி இந்த May 21 ஃப்ரைடே அன்னைக்கு பாத்தீங்கன்னா என்னோட பேங்க் அக்கௌண்ட்ல $699 வந்து டெபாசிட் ஆகிருச்சு கைஸ். சோ உங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் veem.com வந்து சைன் அப் பண்ற மாதிரி இருந்தா கண்டிப்பா இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா $10 அவங்க ஸ்டார்டிங் ஃபீஸா வந்து கொடுப்பாங்க. சோ அதுக்கப்புறம் நீங்க இன்டர்நேஷனல் கிளைண்ட்ஸ் கிட்ட எல்லாம் நீங்க இந்த Veem யூஸ் பண்ணி நீங்க பேமெண்ட் ரிசீவ் பண்ணிக்கலாம். சோ அதை ரிசீவ் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா கைஸ், நீங்க கெட் பெய்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சோ இதுல வந்து உங்களுடைய கெட் பெய்ட் ஆப்ஷன்ல உங்களுடைய கிளையண்ட்டுடைய இமெயில் அட்ரஸ் போடணும் கைஸ். சோ அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா Veemல இருக்கணும். சோ அந்த Veem இமெயில் அட்ரஸ் போட்டதுக்கு அப்புறம் நம்மளுக்கு எவ்வளவு கரன்சி வேணும்னு சொல்லிங்க கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? சோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்க, நான் john@veem.com நான் சொல்லி போடுறேன். ஓகே, john@veem.com சொல்லி சர்ச் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கைஸ் நம்மளுக்கு இங்க கரன்சி லிஸ்ட் ஆகிருக்கு. சோ ஜிபிபில நம்ம ரிசீவ் பண்ணிக்கலாம், INR அப்புறம் USDல ரிசீவ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் INRல வந்து பாத்தீங்கன்னா ஒரு $10,000 நான் வந்து இங்க போடுறேன்னா அந்த கிளைண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கைஸ் அந்த $10,000 வந்து USDல கன்வெர்ட் ஆகி அவங்களுக்கு காமிக்கும். சோ அவங்களுடைய டிஃபால்ட் கரன்சி எதுவோ சோ அந்த கரன்சிக்கு இந்த $10,000 கன்வெர்ட் ஆகி காட்டும். நான் USDல போடுற மாதிரி இருந்தா USDலயே நான் வந்து $100 சொல்லி இங்க போட்டுக்கலாம். இங்க டியூ டேட் கொடுத்துக்கலாம். இந்த $100 வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எக்ஸ்சேஞ்ச் ரேட் படி $6936 வந்து இங்க நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகிருச்சு. சோ இன்றைய ரேட் படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு USD வந்து பாத்தீங்கன்னா $69. கூடவே வந்து பாத்தீங்கன்னா கைஸ் நம்ம அடிஷனல் இன்ஃபர்மேஷனும் கொடுக்கணும், பர்பஸ் ஆஃப் பேமெண்ட். சோ இது வந்து பாத்தீங்கன்னா நான் டேட்டா ப்ராசஸிங் சர்வீஸ் கொடுத்துக்கிறேன். அப்புறம் பேமெண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம என்ன ஒர்க் பண்றோம்னு சொல்லி கொடுத்துக்கலாம், டேட்டா என்ட்ரி இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒர்க் கொடுத்துக்கலாம். இங்க இன்வாய்ஸ் நீங்க ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா அப்லோட் பண்ணிக்கலாம். கூட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒர்க் ஃபைல்ஸ் இருந்தா நீங்க அதை மெயில் பண்ணிடலாம். ஓகேங்களா? சோ இது வந்து நம்ம எல்லாம் கொடுத்துட்டு இங்க நெக்ஸ்ட் கொடுத்தோம்னா போதும். சோ இந்த கிளைண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிசீவ் கன்ஃபர்மேஷன் இமெயில் வந்து அவங்களுக்கு சென்ட் ஆகிரும். ஒன்ஸ் அவங்க அந்த இமெயில் பார்த்ததுக்கு அப்புறம் கைஸ் அந்த பேமெண்ட் அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா நம்மளுக்கு நம்மளுடைய வேலட்ல அந்த பேமெண்ட் USDல ஏறிடும். ஓகேங்களா? சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கிளைண்ட் எந்த விதமான ஃபீஸும் பே பண்ண தேவையில்லை. அதே மாதிரி நம்ம வித்ட்ரா பண்றதுக்கும் ரொம்ப அதிகமான ஃபீஸ் எல்லாம் பே பண்ண தேவையில்லை கைஸ். ஓகேங்களா? சோ இப்போ செட்டிங்ஸ் போய்க்கிறேன். சோ இந்த செட்டிங்ஸ்ல பாத்தீங்கன்னா கைஸ் என்னோட அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் இங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நான் வந்து சைன் அப் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் டைப் கேட்பாங்க. சோ இதுல வந்து நம்ம வந்து இங்க பாத்தீங்கன்னா சோல் ப்ராப்பர்ட்டிஷிப் இது வந்து நம்ம கொடுத்துக்கணும். சோ இது வந்து நம்ம பிசினஸ் ரன் பண்ற மாதிரி அந்த பிசினஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா
மோஸ்ட்லி எம்ப்ளாயிஸ் இல்லாமல் நம்ம ஒருத்தர் தான் அந்த பிஸ்னஸ்க்கு ஹெட்டுங்கிற மாதிரி இங்கே சோல் ப்ரொப்ரேட்டர்ஷிப் இதை நம்ம கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுடைய டீடைல்ஸ்லாம் இங்கே ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லீகல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இதில் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய அட்ரஸ், பிஸ்னஸ் நேம், பேன் கார்டு நேம்லாம் கேட்பாங்க. ஒன்ஸ் அதெல்லாம் நம்ம கொடுத்ததுக்கப்புறம் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணும் கைஸ். இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிரைவிங் லைசன்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா பேன் கார்டு, ஆதார் கார்டு, இந்த மாதிரி கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து செலக்ட் பண்ணி இதில் அப்லோட் பண்ணிடலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய ஆதார் கார்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப்லோட் பண்ணிட்டு என்னுடைய பேன் கார்டுடைய ஃப்ரண்ட் இமேஜும் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் நிறைய டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணணும்னா கூட இந்த ப்ளஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இதில் அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஒன்ஸ் இது ஃபண்டிங் ஆப்ஷன் வந்ததுக்கப்புறம் கைஸ் நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து இதில் நம்ம என்டர் பண்ணணும். ஓகேங்களா? நான் வந்து என்னுடைய கரண்ட் அக்கௌண்ட் ஐசிஐசிஐ பேங்க் அக்கௌண்ட் நான் வந்து இதில் லிங்க் பண்ணியிருக்கேன். இதை லிங்க் பண்ணதுக்கப்புறம் கைஸ் நம்ம பாஸ்வேர்ட் செட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 டேஸ்க்குள்ள நம்மளுடைய Veem அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா Veem பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணிடுவாங்க. வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்டிங் $10 இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த $10 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வேலெட்டில் ரிசீவ் ஆகிரும். ஸோ வேலெட்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் இந்த $10 வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் ஆயிரும் கைஸ். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் ஸ்க்ரீன்ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரைட் சைட் போட்டிருக்கேன் ப்ரூஃப்க்கு. ஸோ மறக்காம எல்லாம் veem.com யூஸ் பண்ணிக்கோங்க கைஸ். நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். ஹேவ் அ கிரேட் டே.